ஆந்திராவில் 6 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவோயிஸ்ட் தலைவர் உள்பட 6 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆந்திராவில் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் 6 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். இந்த மாவோயிஸ்டுகளின் பின்னணி என்ன, அவர்களின் பணி என்ன, தற்போது சுட்டுக் கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாக அல்லூரி சீதாராமன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மரேடுமில்லி அப்படின்ற இடத்துல இருக்கிற வனப்பகுதியில மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருப்பதா போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. அங்கு போகும்போது மாவோயிஸ்டுகள் போலீசார் மேல துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க. பதிலுக்கு போலீசார் தரப்புலையும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுல 6 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கார்கள். இதுல முக்கியமான இந்த மாவோயிஸ்ட் அமைப்புடைய தலைவராக கருதப்படும் ஹிதிமா அப்படின்றவர் மாதவி ஹிதிமா அப்படின்றவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். இவர் தான் இந்த மாவோயிஸ்ட் கூட்டத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு 26 தாக்குதல்ல இவருக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாகவும் இதுல தேடப்பட்டு வந்த குற்றவாளியாகவும் இருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2007 தொடங்கி 2010 76 வீரர்கள் கொல்லப்பட்டது. அதே போல 2013 காங்கிரஸ் தலைவர் கொல்லப்பட்டது. 2017 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி பல வழக்குகள்ல, அதாவது 26 வழக்குகள்ல இவருக்கு தொடர்பு இருக்குது. அதாவது 26 தாக்குதல் இவருக்கு தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இவரது மனைவியும் இந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தில் இணைந்திருந்ததாகவும் அவரும் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மொத்தமாக 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்களும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 3 பேர், தற்போது வரைக்கும் 4 பேரது விவரங்கள் கிடைத்திருக்கிறது. ஹிதிமா ஒன்று, அவரது மனைவி ராஜே, அப்புறம் செல்லூரி நாராயணா, டெக் சங்கர். மீதி 2 பேரது விவரங்கள் வர வேண்டியிருக்கிறது. அதை இன்னும் சற்று நேரத்தில் போலீசார் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இன்று காலை நடைபெற்ற இந்த மாவோயிஸ்டுகள் வேட்டையில் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட மேலும் சிலர் அந்த வனப்பகுதியில், அடர்ந்த வனப்பகுதிக்குள் பதுங்கி இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கப்படுவதால் தொடர்ந்து தேடுதல் வேட்டையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. 6 பேரின் உடலும் தற்போது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விரைவில் அதிகாரப்பூர்வ விவரங்கள் யார் யார் எந்தெந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்ற விவரங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு 4 பேரது விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதி 2 பேரது விவரங்கள் விரைவில் தெரிய வரும். மேலும் தேடுதல் வேட்டை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாரதிராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.